துலாம் ராசி அன்பர்களே, இந்த துலாம் ராசிக்காரங்க ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, ஏன் குழந்தைகள் யாராக இருந்தாலும் சரி, மற்றவங்க உங்களை ஏதாவது ஒன்று சொல்லிட்டாங்கன்னா அதை நினைச்சு நீங்க வருத்தப்பட்டு கொண்டே இருப்பீங்க. ஆனா நீங்க இந்த ஒரு தப்பை செஞ்சிருக்கவே மாட்டீங்க, இந்த ஒரு செயலை செஞ்சிருக்கவே மாட்டீங்க. அதனை வச்சு மற்றவங்க நீங்க தான் பண்ணீங்க அப்படின்னு உங்களுக்கு தேவையில்லாத ஒரு பெயரை சூட்டுவாங்க. இதனால உங்களுடைய மனசு அதனால ரொம்ப பாதிக்கப்படும். நீங்க அந்த தவறை செஞ்சிருக்கவே மாட்டீங்க. இதை நீங்க வெளியே சொன்னாலும் யாரும் நம்பவும் மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல நீங்க சிக்கி இருந்திருப்பீங்க. கட்டாயம் இது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கும். இதனால் உங்களுடைய வெளிவர முடியாமல் இந்த இத்தனை நாட்கள் வரைக்கும் நீங்க இருந்து கொண்டே இருப்பீர்கள். இருந்தாலும் ஆனா அந்த பிரச்சனைக்கும் உங்களுக்கும் சம்பந்தமே இருக்காது. ஆனா இது பக்கத்துல இருக்கவங்களோ உங்க கூட இருக்கிறவங்க யாரிடமும் சொன்னாலும் அது உங்களுக்கு புரியவே புரியாது. அப்படிப்பட்ட ஒரு சிக்கலில் நீங்கள் மாட்டியிருப்பீங்க. அந்த சிக்கல்ல மாட்டிட்டு எப்படா வெளியே வர்றதுன்னு நீங்க இத்தனை நாளா முழிச்சிட்டு இருந்திருப்பீங்க. அந்த சிக்கல் முடிஞ்சு நீங்க இந்த தவறை செய்யவில்லை என்று மற்றவங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும், ஆனாலும் இத்தனை நாட்கள் வர நம்ம இந்த தவறை செஞ்சுட்டோன்னே இவங்க எல்லாருமே நம்பினாங்களே, நம்ம எல்லார்ட்டையும் கூறணும், இருந்தாலும் யாருமே கேட்கல. அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுடைய மனசுக்குள்ள எப்பொழுதும் ஓடிக்கொண்டே இருக்கும். அந்த ஒரு சூழ்நிலையில நீங்க மாட்டியிருந்திருப்பீங்க. எனவே ஏதாவது சின்ன சின்ன செயல்கள் நடந்தாலும் அது உங்களுடைய மனசை பாதிக்கும். அந்த ஒரு செயல்ல இருந்து உங்களால வெளிவர முடியாது. எப்படிதான் அவங்க நம்மளை சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை உங்களுக்குள்ள எப்பொழுதுமே ஓடிக்கொண்டே இருக்கும். அதனை நீங்க மாத்திக்கணும். மாத்திக்கிட்டு நமக்கும் அதுக்கும் பிரச்சனை கிடையாது, நம்ம தப்பே செய்யல, அப்ப எதுக்கு நம்ம வருந்தணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை உங்களுக்கு எப்போ வருதோ அப்பொழுதுதான் உங்களுக்கு உங்களுடன் இருக்கிற பிரச்சனைகள் அனைத்திற்கும் ஒரு தீர்வானது கட்டாயம் கிடைக்கும். அதே போல இந்த ஒரு நாளில் நீங்கள் மிகவும் நெருங்கிய ஒரு நபரிடம் நீங்க சண்டை போடுவீங்க. அது உங்க உடன் பிறந்தவர்களாக இருக்கலாம், இல்லைன்னா உங்களுடைய நெருங்கிய நண்பராக இருக்கலாம், யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். இதனால நீங்க நீதிமன்றத்திற்கு கூட செல்லலாம். நீதிமன்றத்துக்கு செல்வது மட்டுமல்லாம உங்களுடைய பணமும் அதிக அளவுல செலவழிக்கப்படலாம். அப்படி ஒரு நாளாகவும் உங்களுக்கு இந்த ஒரு நாளானது கட்டாயம் இருக்கும். எனவே எந்த விதமான சண்டை சச்சரவுக்கும் நீங்கள் ஈடுபடாமல் இருப்பது மிகவும் நல்லது. இதன் காரணமாக உங்களுடைய பணம் அதிகமாகவே செலவாகும். நீங்க எதுக்கு ஏதோ ஒரு விஷயத்துக்காண்டி ஒதுக்கி வச்சிருப்பீங்க, அந்த ஒரு பணமும் இந்த ஒரு நாளில் உங்களுக்கு செலவாக்க கூடும். இந்த நாளில் உங்களுடைய அழகும் பர்சனாலிட்டியும் சில புதிய நண்பர்களை உருவாக்க உதவியாக உங்களுக்கு இருக்கும். உங்கள் காதல் பங்குதாரரை உங்கள் மனைவியாக மாற்ற விரும்பினால் நீங்கள் இன்று அவர்களுடன் பேசலாம். பேசுவது மட்டுமல்லாமல் அவர்களுக்கும் உங்களுக்கும் இருக்கின்ற அந்த தொடக்கமானது மிக பெரிய அளவில் அது திருமணம் அளவிற்கு கூட உங்களுடைய காதல் உறவு செல்வதற்கும் வாய்ப்பு நிறையாகவே உங்களுக்கு இருக்கிறது. இருப்பினும் பேசுவதற்கு முன் அவர்களின் உணர்வுகளை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அறிந்து கொண்டு அவர்களுக்கும் விருப்பம் இருக்கிறதா அப்படிங்கிறத தெரிந்து நீங்கள் பேச வேண்டும். இல்லை என்றால் அவர்களின் மனது மிகவும் மோசமான நிலைமைக்கு தள்ளப்படும். இன்று நீங்கள் சம்பாதிக்கும் சக்தியை உயர்த்தக்கூடிய ஒரு அறிவு உங்களுக்கு பெற முடியும். உடல் திறனும் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். இன்று இந்த ராசிக்காரர்கள் சில மாணவர்கள் மடிக்கணினி அல்லது டிவி படம் பார்த்து விலை மதிப்பற்ற நேரத்தை நீங்கள் வீணடிப்பார்கள். எனவே அவர்களை அதனை செய்வதை தவிர்த்து கொள்ள வேண்டும். இதனால் அவர்களுடைய படிப்பும் வீணாக்கப்படும், அவர்களுடைய உடலும் வீணாக்கப்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. நெடுங்காலத்துக்கு பிறகு உங்களுடைய துணை உங்களுடன் சண்டை பூசலின்றி அமைதியாக ஒரு நல்ல ஒரு வாழ்வை இந்த ஒரு நாளில் உங்களுக்கு கழிப்பார். இதனை நினைத்து நீங்களே பெருமைப்படுவீர்கள். இந்த ஒரு நாளில் உங்களுடைய அதிர்ஷ்ட எண்ணாக 4ஆம் நம்பர் பயன்படுத்தப்படும். இந்த ஒரு நாளில் உடல்நல